அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நவம்பர் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் உரிமை தொகை கோரி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை வருவாய்த்துறையினர் தீவிரமாக கள ஆய்வு செய்து வருகிறார்கள். அதில் குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்து விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அண்மையில் அரசு பணியில் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. விண்ணப்பித்தவர்களின் ரேஷன் கார்டில் சரியான முகவரி இல்லை என்றாலும் 1000 ரூபாய் கிடைக்காது என கூறப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு: மோந்தா புயல் எதிரொலியால் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தென்காசி மாவட்டத்தில் நாளை அக்டோபர் 29 மற்றும் 30 தேதிகளில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்கிறார். 30ஆம் தேதி தேவர் குரு பூஜையை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மரியாதையும் செலுத்துகிறார். கடந்த 24, 25ஆம் தேதிகளில் திட்டமிடப்பட்ட இப்பயணம் மழையால் ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது. நான்காவது அறிவிப்பு: பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவை ஒட்டி 3 தினங்களுக்கு மதுபான கடைகள் செயல்படாது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் இன்று முதல் 28, 29, 30 ஆகிய 3 தினங்கள் மூடப்படும். 3 நாட்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு: இன்று 28ஆம் தேதி தமிழ்நாடு அரசு 4000 கோடி மதிப்பில் 6.99% பிணைய பத்திரங்கள் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக நிதித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த ஏலம் இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்ட அலுவலகத்தில் 28ஆம் தேதி நடத்தப்படும். போட்டி ஏல கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ளாகவும், போட்டியற்ற ஏலக்கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த வங்கி சேவை முறையில் மின்னணு படிவத்தில் அக்டோபர் 28ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மோந்தா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று 28ஆம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திரா கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவிற்கு அருகில் தீவிர புயலாக இன்று மாலை இரவு நேரத்தில் கரையை கடக்கக்கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏழாவது அறிவிப்பு: 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புயல் உருவான நிலையில் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றிட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: பிடி மற்றும் திரைப்படத் துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி, ITI, டிப்ளமோ பயிலும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. scholarship.government.in என்ற முகவரியில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அவர்கள் பயிலக்கூடிய கல்வி நிறுவனங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வித் தொகையை பெற விண்ணப்பிக்கும் மாணவர்கள் தங்களுடைய பெயரிலேயே வங்கி கணக்கு மற்றும் ஆதார் அட்டை வைத்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. 9வது அறிவிப்பு:
தமிழகத்தில் 1 முதல் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக புற்றுநோய் தடுப்பூசி போடப்படும் எனவும் இதற்காக 38 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும் இதற்கான ஒப்பந்தம் முடிந்த பிறகு திட்டம் அமலுக்கு வரும் எனவும் தனியார் மருத்துவமனையில் அதிக செலவில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் கூட இதன் நன்மை பெறுவார்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். 10வது அறிவிப்பு. நடப்பாண்டுக்கான RTE மாணவர் சேர்க்கையானது வரும் 30ஆம் தேதி நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஒதுக்கீட்டை விட அதிக விண்ணப்பங்கள் வந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் முன் குலுக்கல் முறையில் அக்டோபர் 31ஆம் தேதி மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த RTE மாணவர் சேர்க்கை செயல்முறையானது பள்ளி கல்வித்துறை வலைத்தளத்தின் மூலம் வெளிப்படையாக செயல்படுத்தப்படுகிறது. இதை மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் மேற்பார்வையிடுவார்கள். இந்த திட்டத்தில் ஆதரவற்றவர்கள், HIV-யால் பாதிக்கப்பட்டவர், 3ஆம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 11வது அறிவிப்பு. வங்கியில் கணக்கு லாக்கர் பயன்படுத்துபவர்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விதி அமல்படுத்தப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. புதிய விதிகளின்படி வங்கியில் கணக்கு பராமரிப்பவர்கள் தாங்கள் விரும்பும் 4 பேரை வாரிசுதாரர்களாக நியமித்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய தொகையையும் வெளிப்படையாகவே அறிவிக்கலாம். இதேபோல லாக்கர் வசதியை பயன்படுத்துவர்களும் வாரிசுதாரர்களாக 4 பேரை நியமிக்கலாம். லாக்கர் பராமரிப்பவர்கள் ஒருவேளை மரணம் அடைந்தால் அவருக்கு பின்னர் யார் அதனை கையாள வேண்டும் என்பதையும் தெரிவிக்கலாம். இதனால் உரிமை கோரப்படாத பணம், நகை உள்ளிட்ட உரிமைகள் கணிசமாக குறையும். புதிய விதியை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வங்கிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி அடுத்த வாரம் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு உட்பட தேர்தலை சந்திக்க உள்ள மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என கூறப்படுகிறது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் கால்நடை மருத்துவர்கள் நியமிக்க நவம்பர் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு விலங்கு நலவாரியம் அறிவித்துள்ளது. மாதம் மதிப்பூதியமாக 56,000 ரூபாய் அடிப்படையில் மொத்தம் 76 இடங்களுக்கு 1 வருட காலத்திற்கு நியமிக்க ஏதுவாக தகுதியுள்ள கால்நடை மருத்துவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விரிவான வழிகாட்டுதல்களுடன் கூடிய விண்ணப்ப படிவம் தமிழ்நாடு விலங்குகள் நலவாரிய இணையதளமான tnawp.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் நவம்பர் 14ஆம் தேதிக்குள் தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 14வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் ஆயுர்வேத அழகு மற்றும் மூலிகை முடி மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சியை வரும் 4/11/2025 முதல் 6/11/2025 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.